என்ன மாமா என்ன நெல் நாத்து பாயிருக்கீங்களா? ஆமாடா, இது பாரு, இது வந்து அச்சயா பண்ணி நெல். சரியா? 70 கிலோ பயிருக்கு. 70 கிலோ. சரி சரி. 70 கிலோனா எவ்வளவு ஆடு நடணும்னா வந்து 36 மர கபாடு கிட்ட நடலாம். 36 மர நடலாம். இந்த அச்சயா பண்ணியை பாத்தீங்கன்னு வச்சுக்கேன், இது வந்து மொத்தத்துக்கு ஒரு 90 நாள்ல அறுப்பறுத்தறலாம். 90 நாள்ல. சரி சரி. அதுல கர்நாடக பண்ணினா வந்துனா 120 நாள் ஆயிரும். 120 நாள் ஆயிரும். 100 நாள் ஆகும். இது வந்து அச்சயா பண்ணி இருக்கலே பொடி அரிசியா இருக்கும். பொடி அரிசியா இருக்கும். சரி சரி. கர்நாடக அம்மன் பண்ணி அதோட கொஞ்சம் பெருசா இருக்கும். கர்நாடக பண்ணி வந்து அதோட கொஞ்சம் பெருசா இருக்கும். ஓஹோ. ஆமா, அதுக்கு தக்கல மினிகேட்டுமாங்க உருட்டுமாங்க, அது அதோட பெருசா இருக்கும். பெருசா இருக்கும். சரி சரி. இது வந்து என்ன ஆகும்னா அச்சயா பண்ணியும் அம்மன் பண்ணியும் வந்து மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கேன், கதிர் வரும்போது மழை பெஞ்சினா சாஞ்சிரும். சாஞ்சிரும். பண்ணி வந்து சாயாது. நெல்லோட மகத்துவம். மழை பெய்யாம இருந்தா அச்சயா பண்ணி அம்மன் பண்ணி சூப்பரா மேனி அடிக்கும். அம்மன் பண்ணிலாம் குருணிக்கு 4 மூடை அடிக்கும். 4 மூடை அடிக்கும். அம்மன் பண்ணி 3 மூடை அடிக்கும். இது 2 மூடை 2.5 மூடை தான் அடிக்கும். இதோட விலை வந்து அதிகம். ஆமா, இது வந்து அச்சயா பண்ணியை பாத்தீங்கன்னா நல்ல ரேட்டுக்கு வாங்குவாங்க. நல்ல ரேட்டுக்கு. ஆமா, அதனால ஒவ்வொரு நாத்தும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு தக்க நடணும். பக்கத்துல யாரெல்லாம் என்ன நெல் நடுறாங்களோ அதை நட்டா தான் நமக்கு அறுப்பறுக்க வண்டி வரும். அந்த ஏரியா பாரு அப்படியே கிடக்கா. 20 நாள்ல பாரு அப்படியே சூப்பரா பச்சை பச்சையே. ஆமா, நன்றி, பாப்போம்.